Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் be verbs இருக்குது, do verbs இருக்குது, have verbs இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது do verbs. Do, did. Do present tense, did past tense. Do you need this book? உனக்கு இந்த புத்தகம் தேவைப்படுகிறதா? இந்த you அப்படிங்கிறது உனக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே you தான். Don't you need to refer this book? உனக்கு ரெஃபர் பண்ண இந்த புத்தகம் தேவைப்படலையா? ரெஃபர் பண்ண மாட்டியா நீ? Don't you need to refer this book? Did you need simple past tense? உனக்கு தேவைப்பட்டதா? இந்த மாதிரி வாக்கியங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to this channel, Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டூ வெர்பில் டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். டஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். டூ அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ் he want to complete his project? தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. அவருடைய ப்ராஜெக்டை அவர் முடிக்க விரும்புகிறாரா? ஸோ இங்கே நெகட்டிவ் வேர்டு எதுவுமே இல்லை. டஸ் he want to complete his project? அவருடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறாரா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ தமிழில் விரும்பவில்லையா அப்படின்றது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. do you want to help me? எனக்கு உதவி செய்ய நீ விரும்புகிறாயா? do you want to help me? past tense அடுத்த கேள்வி. did you help me to complete this project? இந்த ப்ராஜெக்டை முடிக்க நீ ஹெல்ப் பண்ணியா எனக்கு? did you help me? did ஃபாலோ பண்ணுற verb ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். that is an important rule. have verb பாருங்கள், verbal question. have you prepared for the internal test? அகத்தேர்வுக்கு நீ தயார் செய்து விட்டாயா? have you prepared? இப்போ உடனே நடக்க போகுது இன்டர்னல் எக்ஸாம், ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டியா? have you prepared? are you preparing for the internal test? அகத்தேர்வுக்கு நீ தயார் செய்து கொண்டிருக்கிறாயா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ ப்ரிப்பேரிங்? ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப். பி வேர்ப் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், இல்லைனா கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். அதாவது ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கணும். இங்கே ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஆர் யூ ப்ரிப்பேரிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டிட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட்? தேர்வுக்கு தயார் செய்தாயா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ ப்ரிப்பேர்? ஹாவ், ஹேஸ். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஹாவ் பன்மை, ஹேஸ் ஒருமை சிங்குலர். ஹேஸ் ஹீ சப்மிட்டட் த ரெக்கார்ட் நோட்? ரெக்கார்ட் நோட் அவர் சமர்ப்பித்து விட்டாரா? டஸ் ஹீ வாண்ட் டு சப்மிட் ஹீஸ் ரெக்கார்ட் நோட்? அவர் ரெக்கார்ட் நோட்டை சமர்ப்பிக்க விரும்புகிறாரா? அவர் ரெக்கார்ட் நோட்டை கொடுக்குறாரா? டஸ் ஹீ வாண்ட் டு சப்மிட் ஹீஸ் ரெக்கார்ட் நோட்? டூ யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ரெக்கார்ட் நோட்? நீ ரெக்கார்ட் நோட்டை சமர்ப்பிக்க விரும்புகிறாயா? நீ ரெக்கார்ட் நோட்டை கொடுக்கணுமா? டூ யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ரெக்கார்ட் நோட்? ஸோ இதில் யூசேஜ் நீங்கள் ப்ரோனவுனையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். யூசேஜ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ஸோ யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும். யூ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலராக வந்தாலும் டூ தான் வரணும். டூவோட பாசன்ஸ் டிட். டிட் யூ கிளாரிஃபை யுவர் டவுட்? உன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டாயா? டிட் யூ கிளாரிஃபை யுவர் டவுட்? மே ஐ கிளாரிஃபை மை டவுட்? இது பெர்மிஷன் கேட்குறது, ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. மே ஐ கிளாரிஃபை மை டவுட்? நான் என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாமா? குட் யூ கிளாரிஃபை மை டவுட்? உங்களால் என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்த முடியுமா? குட் யூ கிளாரிஃபை மை டவுட்? இந்த குட் அப்படிங்கிறதும் மே அப்படிங்கிறதும் ரெக்வஸ்ட்டாக கேட்குற கேள்விக்கு உண்டான வார்த்தைகள். வேர்பல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ WH டைப் கொஸ்டின்ஸ். WH டைப் கொஸ்டின் வார்த்தையில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். வாட், வென், விச், ஹூ, வேர், இது எல்லாமே WH டைப் கொஸ்டின்ஸ். when are you going to report to college? எப்பொழுது கல்லூரிக்கு செல்ல போகிறீர்கள்? when are you going to report to college? when do you want to go to college? எப்போ நீங்கள் கல்லூரிக்கு போக விரும்புகிறீங்க? எப்போ நீங்கள் காலேஜுக்கு போக விரும்புகிறீங்க? when do you want to go to college? when did you go to college? past tense. எப்பொழுது நீ கல்லூரிக்கு சென்றாய்? when did you go to college? first one present continuous tense. Second question, simple present tense. Last question, simple past tense. Did you go to college? நீ காலேஜுக்கு போனியா? Did you go to college? Have you gone to college? நீ காலேஜுக்கு போயிட்டியா? Have you gone? Did you go? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். Have you gone அப்படிங்கிறது present perfect tense. இப்போ இமீடியட்டாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. present perfect tense அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். Did you go அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு அப்புறமும் இந்த கேள்வியை கேட்கலாம். நீ காலேஜுக்கு போயிருக்கியா அப்படின்னு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டஸ் ஹீ கோ டு காலேஜ்? அவர் காலேஜுக்கு போகிறாரா?
டஸ் ஹி கோ டு காலேஜ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு வேர்பல் கொஸ்டின் பாருங்கள். ஆர் யூ ஸ்டடியிங் தட் கொஸ்டின்? நீ அந்த கேள்வியை படித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டடியிங் தட் கொஸ்டின்? டு யூ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? டிட் யூ சால்வ் திஸ் சம்? இந்த கணக்கிற்கு நீ தீர்வு கண்டாயா? இந்த கணக்கை சால்வ் பண்ணியா? டிட் யூ சால்வ் திஸ் சம்? ஸோ டிட் அப்படின்னாலே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டு யூ நோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆர் யூ ஸ்டடியிங் தட் கொஸ்டின்? இப்போ நீ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ ஸ்டடியிங் தட் கொஸ்டின்? இந்த மூணுமே வேர்பல் கொஸ்டின். இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுகிறப்ப கண்டிப்பாக அந்த ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். எக்ஸ்பிளனேட்டிவாக ஆரம்பிக்கக்கூடாது. எஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வரணும். நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வரணும். இந்த மாதிரி WH டைப் கொஸ்டினுக்கு டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேட்டிவ் ஆன்சர்ஸ் ஆரம்பிக்கலாம், அப்படியே விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். பட் வேர்பல் கொஸ்டினுக்கு எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு கேன் வி ஆஸ்க் ஹிம் எ டவுட்? நாம் எப்படி அவரிடம் சந்தேகம் கேட்க முடியும்? ஹவு கேன் வி ஆஸ்க் ஹிம் எ டவுட்? ஹவு டஸ் ஹி ஆஸ்க் ஹிம் எ டவுட்? ஓகே, முதல்ல பாருங்கள், வி வந்திருக்கு, பன்மை. ரெண்டாவதுல ஹீ வந்திருக்கு, டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த டஸ்க்கு பதிலாக கேன் யூஸ் பண்ணலாம். ஹவு கேன் ஹி ஆஸ்க் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஹவு டஸ் ஹி ஆஸ்க் ஹிம் எ டவுட்? அவர் எப்படி அவரிடம் சந்தேகம் கேட்க முடியும்? ஹூ டிட் யூ ஆஸ்க் த ஹால் டிக்கெட்? யார் உன்னிடம் ஹால் டிக்கெட் கேட்டது? சிம்பிள் பாசன்ஸ். ஹூ டிட் யூ ஆஸ்க்? ஹூ ஆஸ்க்டு அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆஸ்க்டு யூ த ஹால் டிக்கெட்? எல்லா கொஸ்டின்ஸுமே பாசன்ஸ் பாருங்கள். ஒய் டிட் வி டெல் ஹிம் த ஆன்சர்? ஏன் நாம் அவருக்கு விடையை சொன்னோம்? ஒய் டிட் வி டெல் ஹிம் த ஆன்சர்? ஹூ டோல்ட் யூ டு சப்மிட் திஸ் புக்? யார் இந்த புத்தகத்தை சப்மிட் பண்ண சொன்னது? ஹூ டோல்ட் யூ? டிட் யூ லெர்ன் த புக் ஃப்ரம் தி லைப்ரரி? நீ அந்த புக்கை லைப்ரரியிலேருந்து எடுத்தியா? டிட் யூ லெர்ன் த புக் ஃப்ரம் தி லைப்ரரி? ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே பாசன்ஸ். இதில் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் வேர்பல் கொஸ்டின். ஒய் ஆர் யூ கம்மிங் லேட்? ஏன் நீ லேட்டாக வந்துட்டு இருக்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் வி லேட் டு காலேஜ் டுடே? நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு லேட்டாக போகிறோமா? ஆர் யூ பிரிங்கிங் எனி நோட்? நீ ஏதாவது நோட் கொண்டு வந்திருக்கியா? ஆர் யூ பிரிங்கிங் எனி நோட்? எல்லா கொஸ்டின்ஸுமே டிட்ல ஆரம்பிக்குது பாருங்கள். சிம்பிள் பாசன்ஸ். டிட் யூ பிரிங் யுவர் ஹால் டிக்கெட்? ஹால் டிக்கெட் கொண்டு வந்திருந்தியா? டிட் யூ நோ தி ஆன்சர்? ஆன்சர் தெரிஞ்சிச்சா? டிட் ஹி வாண்ட் அஸ் டு எக்ஸ்பிளைன்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் நமக்கு விளக்கமளிக்க விரும்பினாரா? டிட் ஹி வாண்ட் அஸ் டு எக்ஸ்பிளைன்? டிட் ஹி கிவ் எக்ஸ்ப்ளனேஷன்? இந்த மாதிரியும் மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நவுனாக மாற்றி பாருங்கள். டிட் ஹி கிவ் எனி எக்ஸ்ப்ளனேஷன்? டு யூ ரிமெம்பர் தி ஆன்சர்? உனக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் தி ஆன்சர்? கான்ட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளமை உன்னால் சால்வ் பண்ண முடியலையா? கான்ட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? முடியாதா? இந்த ப்ராப்ளமை உனக்கு சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்போம்ல. கான்ட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? டஸ் ஷி சப்மிட் தி அசைன்மெண்ட்? அசைன்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்களா? டஸ் ஷி சப்மிட் த அசைன்மெண்ட்? ஹாவ் யூ மெட் த பிரின்சிபல்? நீ முதல்வரை சந்தித்து விட்டாயா? ஹாவ் யூ மெட் த பிரின்சிபல்? ஹாஸ் ஹீ அட்டெண்டட் த எக்ஸாம்? அவர் தேர்வை எழுதிவிட்டாரா? ஹாவ் தே எக்ஸ்பிளைன் த தியரி? அவர்கள் தியரியை விளக்கம் கொடுத்தார்களா, விளக்கிவிட்டார்களா? ஹாவ் தே எக்ஸ்பிளைன் த தியரி? எல்லாமே ஹாவ் வெர்ப்ஸ். ஹாவ், ஹேஸ். அந்த ஹாவ் வந்து ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர். டிட் யூ டைரக்ட் ஹிம் டு தி லைப்ரரி? நீ அவரை நூலகத்திற்கு போக சொன்னாயா? டிட் யூ டைரக்ட் ஹிம் டு தி லைப்ரரி? ஹாவ் யூ ஆஸ்க்ட் ஹிம் டு கோ டு தி லைப்ரரி? ஸோ ஆஸ்க் ஹிம் டு கோ, அந்த இதுதான் டைரக்ட் அப்படின்னு வந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஹாவ் யூ ஆஸ்க் ஹிம் டு கோ டு த லைப்ரரி? இஸ் ஹீ கோயிங் டு த லைப்ரரி? அவர் நூலகத்திற்கு போய் கொண்டிருக்கிறாரா? இஸ் ஹீ கோயிங் டு த லைப்ரரி? மூணுமே வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த மூணு கொஸ்டின்ஸையும் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே பி வேர்பில் ஆரம்பிக்குது. பி வேர்ப் என்னது? இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம். இது எல்லாமே பி வேர்ப்ஸ். வாஸ் ஹீ ஸ்டடியிங்? அவர் படித்து கொண்டிருந்தாரா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் யூ present டு தி லாஸ்ட் வீக் கிளாஸஸ்? போன வாரம் வகுப்புகளுக்கு நீ வந்திருந்தாயா? வேர் யூ present? ஆர் யூ இன் த கிளாஸ் ரூம்? நீ வகுப்பறையில் இருக்கிறாயா?
ஆர் யூ இன் த கிளாஸ் ரூம்? ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் WH டைப் கொஸ்டினா வேர்பல் கொஸ்டினா அப்படிங்கிறத பாருங்கள். அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அதில் இருக்கிற வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேர்பல் கொஸ்டினை WH டைப் கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். கரெக்டான சமயத்தில் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.